ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் நம்ம இதில் வந்து விலாக்ஸ் தான் வந்துட்டுருக்கோம். ரெசிபி வீடியோஸ்லாம் ரெடியாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வரப்போகுது. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான் இது. வந்து என்னடா அது, நம்ம சேனல் நிறையா கந்திருஷ்டியை பற்றி செல்லும்பெருகுன்னு மூடநம்பிக்கை மாதிரிலாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் இதில் சொல்லியிருக்கிறேன் என்னோடய வீடியோஸில் ஃபியூ டேஸாக நான் பண்ணுறதில்ல. நான் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு பாசிட்டிவாக நடக்கிறது தான் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு நடந்ததுன்னா நிறைய லாபம் தான். நடக்கலைன்னா எந்த நஷ்டமுமே, யாருக்கும் எந்த பாதிப்போ ஒரு கெட்ட விஷயங்களோ எதுவுமே அது கிடையாது. ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, நம்ம மனநிலையில் கொண்டு வரதுக்கு தான் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அனுபவபூர்வமாக எனக்கு யூஸ் ஆகிற விஷயங்களை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் எப்படி திருஷ்டி சுற்றுவாங்களோ அது, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் காட்டுற இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இப்போ வந்து நல்லாவே பலன் கொடுக்குற ஒரு விஷயம். இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது உப்புன்றது பார்த்திங்கன்னா பல வகையில் நம்மளுக்கு திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அவ்வளோ சக்தி இருக்குது அந்த உப்புக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அப்பா இறந்து 1 இயர் தேவசம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க அம்மா. ஒரு நாள் வந்து கடைக்கு போகிறதுக்காக போயிட்டு வரும்போது 2-3 தெரு கூடுற இடம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வரும்போது அவங்க பேக்கு இதெல்லாம் வச்சுட்டு டக்குன்னு கண்ணு பொறி தட்டின மாதிரி இருந்துச்சு, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டாங்களாம்மா. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி மூச்சு அடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து ஒரு 3 டேஸ் ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தா தலையில் பல்லு விழுந்துருச்சு. அதுலேருந்தே ஒரு மாதிரி மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா நைட் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆகி போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அடிக்கடி முதல் 2 வருஷம் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் கூட வரைக்கும் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உப்பை சுற்றி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பொதுவாக ஒருத்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க, எங்கேயாவது போயிட்டு வந்து ஏதாவது மிதிச்சிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு மாதிரி உடம்பு வந்து ஏதாவது படுத்திக்கிட்டே இருக்கும், எதுக்கு போனாலும் வந்து தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பலன் இருக்காது. எதையாவது மிதிச்சிருப்பாங்க, இல்லை ஏதோ நம்ம உடம்புல ஏதோ ஒரு போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும், கெட்ட கனவுகள் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து திருஷ்டினால் வர்றது ஒன்று. ஏதாவது நம்ம காத்துக்கரு பட்டிருந்தாலும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்புறவங்க பாருங்கள், நம்பாதவங்க விட்டுருங்க. ஆனால் எங்களுக்கு இது நல்ல பலன் இருந்ததுனால நான் ஷேர் பண்ணுறேன். முன்னைக்கு இப்போ அம்மா எவ்வளோ பெட்டராக இருக்காங்க. என்னென்னா, பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வெள்ளிக்கிழமையில செய்யலாமா, ஆண்கள் வந்து சனிக்கிழமையில இந்த இதை செய்யலாம். நீங்கள் நல்லா எப்படி குளிப்பீங்களோ வழக்கமாக தலை குளிக்கிற மாதிரி நீங்கள் குளிச்சுட்டு அதில் வந்து ஒரு புடி அளவுக்கு உப்பு சாமிகிட்ட வச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க, டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு புடி உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு வாளி தண்ணியில் நீங்கள் குளித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணியை ஊற்றி தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் படுற மாதிரி ஊற்றிட்டு அப்புறம் நார்மலான வாட்டர் போட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை, ஏன்னா அது சம்டைம்ஸ் வந்து தலைமுடிக்கு ஏதாவது கெடுதல் வரும், இல்லை உப்பு தண்ணி படுதுன்னு நினைப்பீங்க இல்லையா? அதனால் இந்த நல்ல தண்ணியை போட்டு நல்லா அலசிக்கோங்க. சோப்பெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. இந்த உப்பு தண்ணியில் உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போடுற மாதிரி நீங்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி இங்கே அலசிட்டு பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக எண்ணெய் வச்சு குளிப்பீங்க இல்லையா? வெள்ளிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறீங்களா? அந்த டைமில் இதுவுமே சேர்த்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி சாட்டர்டேயில் வந்து ஜென்ஸ் அதாவது ஆண் குழந்தைகள் அவங்களாம் அந்த டைமில் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மிதிச்சிட்டோம், இல்லை யாராவது சுற்றி போட்டிருப்பாங்க, இல்லை முச்சந்தியில் ஏதாவது போட்டிருப்பாங்க, மிதிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு உடம்புல இருக்க மாதிரி, ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரிலாம் இருக்கிறது, உடம்புக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் எடுக்காத டெஸ்ட்டில் எக்கோ டெஸ்ட்லேருந்து இசிஜின்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவோம். எல்லா மாதிரி சாப்பாடும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணாலும் அவங்களால சாப்பிட முடியாது. கேட்டால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இல்லை அசிடிட்டி ப்ராப்ளம்ன்றாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு நேரம் எல்லோரும் சுற்றி இருக்கும்போது ஒரு கோயில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது அந்த பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா திரும்பியும் வரும். ஸோ அது வந்து சயின்டிஃபிக்காகவும் இருக்கலாம். ஆனால் அது வந்து எப்படி ஒரே ஒரு நாள் அங்கே போயிட்டு வந்தாங்க, அந்த பேக்கை வச்சுட்டு என்னமோ ஒரு மாதிரி ஆன மாதிரி இருந்து சொன்னாங்க. அப்போ ஆரம்பித்து 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாதாரண சாப்பாடு கூட சாப்பிட கஷ்டப்பட்டாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை பண்ணால் போதும். தலை குளிச்சுட்டு பண்ணணுன்றனால உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.